Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பலோசோ பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டுக்கு 3 மெஷர்மெண்ட் தேவை. அது ஃபுல் ஹைட்டு, அப்புறம் ஹிப் ரவுண்டு, அதுக்கப்புறமா சீட் ரவுண்டு. இப்போ ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா 39 இன்ச்சஸ், ஹிப் ரவுண்டு 28 இன்ச்சஸ், சீட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சஸ். இந்த மார்க்கிங் வச்சு மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் வந்து கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட்டு 39 இன்ச்சஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த 39 இன்ச்சஸில் மைனஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணோம். இது எதுக்குன்னா நம்ம எலாஸ்டிக்காக நம்ம மைனஸ் பண்ணுறோம். மேலே வந்து எலாஸ்டிக்கு தனியாக நம்ம வந்து போடுவோம் இல்லைங்களா, அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37.5 இன்ச்சஸ் வருது. அது கூட ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ். இது வந்து கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு, மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 39 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராச்சினுடைய உயரம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சீட் ரவுண்டு பேஸ் பண்ணி தான் வரும். சீட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி அந்த வர மெஷர்மெண்ட்டை ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சீட் ரவுண்ட் 38 இன்ச்சஸ் டிவைடட் பை 4, அப்போது 9.5, அதாவது 9.5 இன்ச்சஸ். அது கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது 10.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் கிராச்சினுடைய உயரம். அதுக்கப்புறம் கிராச்சினுடைய அகலம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே தான், கொஞ்சம் வந்து மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். சீட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் ப்ளஸ் 4 வந்து ஆட் பண்ணணும். ப்ளஸ் 4 ஆட் பண்ணி 4 வந்து டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ சீட் ரவுண்ட் 38 இன்ச்சஸ், அது கூட 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிட்டு நமக்கு வந்து 42 இன்ச்சஸ் கிடைக்கும். அந்த 42 இன்ச்சஸை 4ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நம்ம மேலே கிராச் ஹைட்டு 10.5 இன்ச்சஸ் வந்து கிடைச்சது இல்லைங்களா, அதே தான் வந்துட்டு இதுலேயும் வந்து கிராச்சினுடைய அகலமும் 10.5 இன்ச்சஸ் கிடைக்கும். மெத்தட் தான் வேற, பட் வந்து ஆன்சர் நமக்கு ஒன்று தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராச்சினுடைய ஷேப். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, சீட் ரவுண்டை 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 38 டிவைடட் பை 3 12.6 இன்ச்சஸ், அதாவது 12.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து 12.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கிராச்சினுடைய ஷேப்பு. இவ்வளவுதான் இதுக்கான கால்குலேஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து துணியில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 மீட்டர்ஸ் வந்து கிரேப் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 12 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ துணியை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக 4ஆக ஃபோல்ட் பண்ணுவோம், பட் இது பார்த்தீங்கன்னா நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 39 இன்ச்சஸ் வந்து நான் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய அகலம் பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வரைக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 14 இன்ச்சஸில் பாதி வந்து 7 இன்ச்சஸ் வரும் இல்லைங்களா, அந்த மிட் பாயிண்ட்டை நான் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஹைட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் நான் வந்து அந்த 14ல் பாதி 7 இன்ச்சஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது மேலேருந்து கீழே நம்ம வந்து கிராச் லைன், அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மிட் பாயிண்டில் அங்கே வந்து கிராச்சினுடைய உயரம் வந்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து டேப் வச்சு 10.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் பாதி வந்து 5.25 இன்ச் வரும்ல, அந்த 5.25 இன்ச்சை வந்து நான் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள், இந்த சைடு 5.25, அந்த சைடு 5.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே 5.25 இன்ச்சு நான் மேலேயும் மார்க் பண்ணுறேன். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 5.25 இன்ச்சு, அந்த பக்கமாக 5.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு
நம்ம பார்த்தீங்கன்னா கிராச்னுடைய அகலம் வந்துட்டு அதாவது ஷேப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா 12.5 இன்ச் வந்து நமக்கு வந்து வருது. அப்போது ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே 10.5 வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வந்து வெளியில் மார்க் பண்ணி அதுதான் நம்ம கிராச்னுடைய ஷேப் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதில் 1.5 இன்ச்சு அந்த மிட் பாயிண்டில் வச்சு நம்ம கிராச்சினுடைய ஷேப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலம் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த அகலம் அப்படியே எடுத்து நான் கீழே வரைக்கும் வரைஞ்சிக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஃபோல்டிங் சைடில் பாருங்கள், நான் அந்த 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இந்த பக்கத்தில் அதிலிருந்து கீழே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிற அந்த 2 லைன்லேயும் கீழே ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே இருந்து மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு ஷேப் கொடுத்து இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கட் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம கிராச் லைன் கட் பண்ணுறோம். உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராச்னுடைய அந்த நான் இப்போ கட் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்காக தான் வந்துட்டு நம்ம அந்த கிராச் ஷேப் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து திரும்பவும் துணியை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் வந்து நான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 சேஞ்ச் மட்டும் நம்ம இதில் பண்ண வேண்டி வரும். என்னென்னா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் பீஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிராச் லைன் அதாவது ஹைட் அந்த ஷேப் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே 2 இன்ச்சஸை இந்த துணி வச்சிருக்கிறதுலேருந்து வெளிப்பக்கமாக 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே 2 இன்ச்சஸ் வந்து நமக்கு மேலே ஹைட் வந்து 2 இன்ச்சஸ் இருக்கணும். ஓகேங்களா, அதாவது இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து இங்கே கீழே இங்கே இருக்குது, இதுக்கு மேலே வந்து ஹைட் வந்து 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸை விட 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். கிராச்சினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த 10.5 + 2 ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கிராச்சினுடைய ஷேப் வந்து வரைஞ்சோம். அந்த 2 இன்ச்சஸை இங்கே வந்து திரும்பவும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு மேலேயும் அதை மாதிரி 2 இன்ச்சஸ் கொடுக்கணும். அதை மாதிரி ஹைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இவ்வளோதான். இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் பீஸில் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மெத்தடில் தான் வந்து இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ், இதில் வந்து 2 பீஸு, ஃப்ரண்ட் சைடு 2 பீஸு, டோட்டலாக நமக்கு வந்து 4 பீசஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். இப்போ நான் வச்சு காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். பாருங்கள், அந்த 2 இன்ச்சஸ் அளவுக்கு கிராஸாக வரும். ஓகே, இப்போ நம்ம இது கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டுக்காக அகலம் பார்த்திங்கன்னா இப்போது 3.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பிட்டாக இருக்கிறனால இது வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதனுடைய சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளவோ அதே அளவு எடுத்திருக்கேன். 28 இன்ச்சஸ் வந்து நான் வந்து சுற்றளவுக்கு இந்த துணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3.5 இன்ச்சஸ் வந்து வித்து. ஓகேங்களா, இப்போ இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கிராச் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்.
பாருங்க இப்போ கிராச் லைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்க இந்த மாதிரி நம்ம தைச்சதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து பேண்ட்டுக்கு பண்ணுறது தான். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்க இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் கிராச் வந்து ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க இப்போது நம்ம ஃப்ரண்ட் பேக் கிராச் லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து தையல் நம்ம போட்டுகிட்டே வரலாம். அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் பேண்ட்டுக்கு 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. சிங்கிள் ஸ்டிச் வந்து போடாதீங்க. பேண்ட்டுக்கு எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அதுதான் சேஃபு. இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து தைச்சிட்டேன். பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையலும் கூட போட்டுக்கிறேன். பலாசோ பேண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டாப்பு கூட வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் லாங் டாப் ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான பலாசோ பேண்ட் தான் இது. பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம வந்து தைச்சிட்டோம். திரும்பவும் இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கீழே அந்த பாட்டம் ரவுண்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். நான் வந்து இது ரொம்பவும் அகலமாக வந்துட்டு இந்த பலாசோ பேண்ட் பண்ணலை. 2 மீட்டர் ஃபேப்ரிக்கில் தான் வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்பவும் வந்துட்டு அதாவது ஸ்கர்ட் ஃபினிஷிங் மாதிரி வேணும் அப்படின்னா 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபேப்ரிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ளோ ஆகிற மாதிரியான ஃபேப்ரிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கிரேப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷிஃபான் அல்லது நெட்டட் ஃபேப்ரிக் அப்புறம் ரயான் ஃபேப்ரிக் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள் இப்போ நம்ம கீழே வந்து பாட்டம் ரவுண்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் வந்துட்டு இந்த மாதிரி தைச்சிட்டே வரலாம். பாருங்கள் இந்த மாதிரி 2 துணியும் பிடிச்சு தையல் போட்டுகிட்டே வரேன். நீங்கள் எப்போவும் நான் சொல்கிறதான் கிராச் லைன் வரும் பொழுது அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிராச் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல ஊசி நிறுத்திட்டு துணியை திருப்பி அதுக்கப்புறமா திரும்பவும் தையல் போடுங்க. பலாசோ பேண்ட் பார்த்தீங்கன்னா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸி. வித்தின் 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். சில பேர் வந்து ரொம்ப வந்து பலாசோ பேண்ட் கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் இது. ஓகே இப்போ பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய பெல்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பிட்டாக இருக்கிறனால அதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த 2 துணியும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போது ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணி ஒரு சர்க்கிள் பீஸாக நான் வந்து வச்சுருக்கேன். இந்த துணி எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேண்ட்டினுடைய நல்ல பக்கத்தில் இந்த பெல்ட்டினுடைய நல்ல பக்கத்தை ப்ளேஸ் பண்ணி சுற்றி ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். இது ஆல்ரெடி நம்ம எல்லா பேண்ட்டுக்கும் வந்து பண்ணுற மாதிரி தான் இந்த பெல்ட் வந்து நம்ம தைச்சிட்டு வரோம். இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம சுற்றி தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக சுற்றி தையல் போட்டுகிட்டே வரணும். தையல் போடும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு ஆர் 2 இன்ச்சஸ்க்கு வந்து கேப் விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த கேப் வந்து எதுக்காக விடுறோன்னா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. பாருங்கள், இப்போ வந்து தைச்சிட்டோம், பெல்ட் வந்து தைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எலாஸ்டிக் இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 21 இன்ச்சஸ் வந்து நான் வந்து எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், எலாஸ்டிக் வந்து நான் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேப் வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய சென்டரில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி தையல் போடும்பொழுது நமக்கு எலாஸ்டிக் வந்து திரும்பாமல் இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த எலாஸ்டிக் வந்து பிடிச்சி நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டு தையல் போடணும். பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்து ஒரு பலாசோ பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு